மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் வந்து குழந்தைக்காக தான் ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து எனக்காக இல்லையா? அப்போது குழந்தைக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் காவேரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் கூட சேர்ந்து வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது விஜய் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு திகட்ட அன்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து குமரன், சாந்தி அப்படின்னு சாரதான்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாக படலை. டே குமரா, பிள்ளையை கூட்டிகிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நம்ம ஊருக்கு வந்துரு, புள்ள பிறக்கிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும், நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா, அதுவும் பிரச்சனை டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாரதா வந்து நானும் போயிட்டு எக்ஸ்போ போகலான் இருக்கேன் காவேரியோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அவள் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் அப்படிங்கும்போது, இங்கே மைக்கை தூக்கிட்டு வந்த மாதிரி நேராக அங்கே கூட்டி கடைக்கு வந்து மைக்கை தூக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறது, காவேரி என்ன செய்வா, அந்த பயம் தான் இங்கே எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சாரதா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்றாங்க. சரிடா, நீ எப்போ குமரா நீ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரப்போகிற அப்படின்னு ஒரு பக்கம் சாந்தி கேட்கும்போது, அது எப்படி என்னாலெல்லாம் வர முடியாதுமா, நான் பணத்தை தொலைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னா, பணத்தை தொலைச்சதுக்காக வேறு வழியே இல்லையா பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர்லேருந்து அந்த மாமி வந்து பேசுகிறாங்க, திரும்ப திரும்ப உங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் காவேரி புருஷன் பொண்டாட்டின்னு நீங்கள் என்கிட்ட மறைச்சதே தப்பு. இன்னொரு தடவை மீடியா ஆட்கள்லாம் என் வீட்டுக்கு வரதை நான் அனுமதிக்கவே மாட்டேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அஜய் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பாட்ட போய் நீ எப்படியாவது ஒத்துக்கோ, நீ தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண, அதுவும் விஜய் அண்ணா பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு. அவர் ஒரு பக்கம் ஒத்துக்கலை. இன்னொரு பக்கம் பசுபதி வந்து என்ன பிளானிங் போய்கிட்டு அப்படின்னா, எப்படியாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டி விஜய் வந்து மிரட்டி நம்ம வந்து விஜயையும் வெண்ணிலாவையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக போகிறாங்க. பட் கண்டிப்பாக இதுக்கு விஜய் ஒத்துக்க மாட்டார். பட் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.